கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவ ஜனமே, மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். மனிதர்கள் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை முதல் 4 கற்பனைகளும் சொல்லுகின்றன. தேவனையும் மனிதரையும் இணைக்கும் சங்கிலியாக 4ஆம் கற்பனை இருக்கிறது. மனிதரின் நன்மைக்காகவும் தேவனுடைய கனத்திற்காகவும் ஓய்வு நாள் தரப்பட்டது. நாம் ஒருவர் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கடைசி 6 கற்பனைகளும் காட்டுகின்றன. ஓய்வு நாளை ஆசரிக்கிற ஒவ்வொருவரும் அதை ஆசரிப்பதின் மூலம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஜீவனுள்ள தேவனை தாங்கள் தொழுகிறவர்கள் என்பதை காட்ட வேண்டியிருந்தது. ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, அப்படி என்றால் தேவன் விளம்பின அவருடைய 10 கட்டளைகள் எத்தனை மாட்சிமையுள்ளவைகள்! அப்படி என்றால் அதை கொடுத்த தேவன் எத்தனை மகத்துவம் உள்ளவர்! நாம் அவருக்கு கீழ்ப்படிவோமா? மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கும் தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். சீனாயில் தேவனுடைய மாட்சிமை மிக்க பிரசன்னம் காணப்பட்டது. பூமியில் பெரும் சந்தடியை அவருடைய பிரசன்னம் உண்டாக்கியது. பயங்கர இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. இவை எல்லாமே மக்களின் மனதில் தாக்கத்தை உண்டாக்கி அவருடைய பரிசுத்த மாட்சிமையை குறித்த பயபக்தியை உண்டாயின. ஈடில்லாத அவருடைய மகிமையை சகிக்க இயலாதவர்களைப் போல பயந்து தேவனுடைய அற்புத பிரசன்னத்தை விட்டு பின்வாங்கினார்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சிலை வழிபாட்டால் உண்டான ஆபத்து என்ன தெரியுமா? விக்கிர ஆராதனையிலிருந்து இஸ்ரவேலரை பாதுகாக்க தேவன் விரும்பினார். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலோ தெய்வங்களையும் பொன்னினாலோ தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொன்னார். தேவனை சுட்டி காட்டும் சொரூபங்களை செய்து எகிப்தியரை பின்பற்றும் ஆபத்து இருந்தது. தாம் மாத்திரமே தொழுகையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தம் மக்கள் புரிந்து கொள்ள தேவன் விரும்பினார். ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உன்னுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்படுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உன்னுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.